ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இசிடி சென்சாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இசிடி சென்சார் கார்களில் இருக்கும். இந்த இசிடி சென்சார்னால் என்ன? ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இசிடிக்கு இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர், ஓகேங்களா? இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார், இதுதான் ஃபுல் ஃபார்மு. ஸோ இந்த இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இன்ஜினில் கூலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூலண்ட்டோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி அதோட டேட்டாவை பார்த்தீங்கன்னா இசிஎம்க்கு அனுப்பிவிடும். இதோட வேலை இவ்வளோ தான். ஸோ அந்த டேட்டா வந்து இசிஎம்க்கு போகும். இந்த இசிஎம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவை எடுத்துக்கும். இந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கூலண்ட் இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிற டேட்டாவை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெயினான ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ரேடியேட்டர் கூலிங் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேடியேட்டர் கூலிங் ஃபேனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற வேலையை தான் இது பார்க்கும். ஸோ ஓகேங்களா, இந்த இசிடி சென்சாரோட மூலியமாக தான் இந்த ரேடியேட்டர் கூலிங் ஃபேனோட ஆன் ஆஃப் பொசிஷனை இது மெயின்டைன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கே இந்த இசிடி சென்சார் பார்த்தீங்கன்னா எங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறதையும் சொல்லிடுறேன். இது தெர்மோசெட் ஹவுசிங்கில் தான் பெரும்பாலும் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த தெர்மோசெட் ஹவுசிங்கில் இது ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த தெர்மோசெட்லேருந்து ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தெர்மோசெட்டில் ஒரு வால்வ் இருக்கும். அந்த தெர்மோசெட் வால்வ் என்னமுன்னா ஓப்பன் ஆகிடும். அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே ஓப்பன் ஆகிற அந்த வால்வ் மூலிமா இப்போ இந்த கூலண்ட், இந்த ஹாட்டான கூலண்ட் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் டாப் ஹோஸ்க்கு போகும். இந்த ரேடியேட்டர் டாப் ஹோஸ்க்கு போய் இந்த ரேடியேட்டரில் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இந்த கூல் பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பிக்கும். கூலண்ட்டை வந்து கூல் பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இந்த கூல் பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்ப இப்போ என்ன ஆகும்னா, நமக்கு இப்போ நல்லா கூலிங் எஃபிஷியன்சி வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம ஃபேனை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த டைமில் ஃபேன் ஓடணும். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இந்த இசிடி சென்சார் என்ன பார்த்தீங்களா, இது சென்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம். இப்போ இந்த இசிஎம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரேடியேட்டர் ஃபேன் ஆன் பண்ணுற பொசிஷன் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஆன் பண்ணிவிடும். ஸோ இந்த தான் மெயினான வேலை பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இசிஎம் வந்துட்டு இந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கும். இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கும், இப்போ டெம்பரேச்சர் இவ்வளோலாம் இருக்குது, ஏர் டெம்பரேச்சர், இப்போ கூலண்ட் டெம்பரேச்சர்லாம் இருந்தால் தான் இந்த ஃபியூல் மிக்சர் வந்து கரெக்டாக இந்த மாதிரி கொடுக்கணும். இவ்வளோ ஃபியூல் மிக்சர் இருக்குது, ஓகே இது போதும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை இந்த இசிஎம் பார்க்கும். ஸோ ஓகேங்களா, இதுதான் மெயினான இசிடி சென்சாரோட வேலை. ஓகேங்களா, இந்த இசிடி சென்சாரை பற்றி இப்போ பேசிக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.